திருப்பாடல் 141 2, 3, 4 இறை வார்த்தைகள். தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. உம்மை நோக்கி மாலை பலி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக. ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். என் இதயம் தீயது எதையும் நாட விடாதேயும், தீச்செயல்களை நான் செய்ய விடாதேயும். தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும், அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதேயும். ஆண்டவருடைய தோற்றமாற்ற விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிற இந்த நாளில் இதோ அந்த விண்ணக காட்சியை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வருவதனுடைய அடையாளமாய் இந்த தேவ நற்கருணை இறை பிரசன்னம் இருக்கிறது. ஆண்டவருடைய மாட்சி இந்த தேவ நற்கருணையினுடைய இறை பிரசன்னத்தில் வெளிப்படுகின்றது. கடவுள் தன்னுடைய இறை அனுபவத்தை இந்த தேவ நற்கருணையின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒவ்வொரு முறையும் தேவ நற்கருணையை நாம் அணுகி வருகிற போது, தேவ நற்கருணையினுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது, தேவ நற்கருணையில் எழுந்தருளி இருக்கிற நமது ஆண்டவரை நாம் ஆராதனை செய்கிற போது, அந்த இறை மாட்சியில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெறுகிறோம் என்பதை பிரியமானவர்களை மறந்துவிடக்கூடாது. தாபோர் மலையினுடைய அனுபவம் இதோ ஆண்டவருடைய இந்த நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் கிடைக்கிறது. அதை உறுதியாக நம்பி விசுவசித்து இந்த தேவ நற்கருணையினுடைய ஆராதனையில் நாம் பங்கு பெற வேண்டும். இறை வார்த்தை சொல்லுகிறபடி, இறை வார்த்தை நமக்கு இன்று சொல்லுகிறபடி தூபம் போல நம்முடைய மன்றாட்டு ஆண்டவர் முன்னிலையில் எழுகிறது. மாலை பலி போல ஆண்டவரை நோக்கி நம்முடைய கரங்கள் உயர்கிறது. ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும். இன்னைக்கு எந்த செயலை நாம் செய்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசக்கூடிய நாவுகளாய் நம் நாவு இருக்கணுமே ஒழிய பொய் பேசுறது, தீமைகளை பேசுவது, பிறரை சபிப்பது, கோப வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளாக கொட்டுவது கூடாது. என் இதயம் தீயதை நாட விடாதையும். நம்ம இதயம் ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்குரிய பரிசுத்தமான இதயமா இருக்கணுமே ஒழிய தீமை, பொறாமை, வஞ்சனை, கோபம், மன்னிக்க இயலாத நிலைகள் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடாது. இந்த ஆண்டவருடைய தோற்ற மாற்ற விழா நம் இதயத்தை மாற்றுகிற ஒரு விழாவாக இருக்கட்டும். ஆண்டவரே, நான் தீமை செய்ய மாட்டேன், பொய் பேச மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், பொறாமைப்பட மாட்டேன், கோபப்பட மாட்டேன், எரிச்சல் அடைய மாட்டேன், கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டேன், போதை பொருள்களுக்கு அடிமையாக மாட்டேன், குடி பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டேன், தீய எண்ணங்கள் சிந்தனைகள் எனக்கு எழாத வண்ணம் ஆண்டவரே உன் வானதூதர்களை எனக்கு காவலாய் நிறுத்தி அருளும் என்று சொல்லி நம்மை முழுமையாய் நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து தோற்ற மாற்றம் அல்ல, நம்முடைய உருமாற்றத்தை, நம்முடைய உள்ள மாற்றத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி அவரின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.